ஆளுநர் பற்றி பார்க்கலாம். இப்போது ஆளுநர் நியமனம். மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறாரு. அவரது பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அப்படி இல்லைன்னா குடியரசுத் தலைவரோட விருப்பத்தின் பேரில் அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்படும். பொதுவாக ஒரு ஆளுநர் தனதோட சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டார். மேலும் அவர் குடியரசுத் தலைவரால் ஒரு மாநிலத்திலிருந்து வேறொரு மாநிலத்திற்கு மாற்றப்படுவார். குடியரசுத் தலைவருக்கு பணித்துறப்பு கடிதத்தை கொடுத்து ஆளுநர் எந்த நேரத்திலையும் பதவி விலகலாம். அப்படி இல்லைன்னா மாநில சட்டமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ ஆளுநரின் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது. குடியரசுத் தலைவர் மட்டும்தான் அவரோட பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியும். ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்படலாம். ஒருவரை ஒரு மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்படுவதில் 2 மரபுகள் பின்பற்றப்படுது. அது ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவர் எந்த மாநிலத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்கக்கூடாது. மேலும் ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவரை நடுவண் அரசு மாநில அரசுடன் கலந்தாலோசித்து அவரது பெயரை முன்மொழிய வேண்டும். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 152(3)A படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஓர் ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம். 2 மேலே இருந்துச்சுன்னா 2 மாநிலமும் கலந்து அவங்களோட சம்பளம் கொடுக்கணும். அடுத்தது ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள். இந்திய அரசியலமைப்போட 157 மற்றும் 158வது சட்டப்பிரிவுகள் ஆளுநர் பதவிக்கு தேவையான பின்வரும் தகுதிகள் கூறுகின்றன. அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது நிரம்பியவராக இருக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாருன்னா அவர் ஆளுநராக பதவியேற்கும் பொழுது தாமாகவே அப்பதவி காலியாகிவிடும். அவர் லாபம் தரும் எந்த ஒரு தொழிலிலும் ஈடுபடக்கூடாது. ஆளுநரோட அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் தலைவராக செயல்படுவது மட்டுமல்லாமல் ஏராளமான அதிகாரங்கள் பெற்றவராகவும் திகழ்கிறார். எப்படி மத்திய அரசில் குடியரசுத் தலைவர் அதிகாரங்கள் இருக்கோ அதே மாதிரி மாநில அரசில் ஆளுநருக்கு அதிகாரங்கள் இருக்குது. சட்டப்பிரிவு 163 படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். முதல்ல நிர்வாக அதிகாரங்கள். மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை கட்சியோட தலைவரை முதலமைச்சராக ஆளுநராக தான் நியமனம் செய்கிறார். முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்களையும் நியமனம் செய்கிறார். மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களையும் நியமனம் செய்கிறார். மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்து அவரது பணிக்காலம் பணியின் தன்மையை தீர்மானிக்கிறார். ஆளுநர் மாநில பல்கலைக்கழகங்களோட வேந்தராக செயல்படுறாரு. அதோடு இல்லாமல் துணை வேந்தர்களையும் நியமனம் செய்கிறார். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும்போது குடியரசுத் தலைவரின் பெயரில் இவரே மாநிலத்தை நேரடியாக ஆற்றார். அதுக்கப்புறம் சட்டமன்ற அதிகாரங்கள். ஆளுநர் மாநில சட்டத்தின் ஊரார், ஆனால் அவர் சட்டமன்றத்தின் உறுப்பினராக கிடையாது. ஆளுநர் பின்வரும் சட்டமன்ற அதிகாரங்களை பெறுகிறார். ஆளுநர் சட்டமன்றத்தை கூட்டலாம், ஒத்திவைக்கலாம், கலைக்கலாம். தேர்தல் முடிஞ்சு சட்டசபை அமைஞ்ச முதல் கூட்டத்தொடரில் ஒவ்வொரு வருஷமும் முதல் கூட்டத்தில் உரையாற்றுறார். நிலுவையில் ஏதாவது மசோதா இருந்ததுன்னா அது குறித்து சட்டமன்ற அவைகளுக்கு ஆளுநர் செய்தி அனுப்புகிறார். அடுத்தது சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த எந்த சட்டமன்ற உறுப்பினரை வேண்டுமானாலும் ஆளுநர் நியமனம் செய்யலாம். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பிலிருந்து ஒரு உறுப்பினரை மாநில சட்டமன்றத்துக்கு நியமனம் செய்கிறார். கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்கும் நபர்களை தேர்ந்தெடுத்து மாநில சட்டமேலவைக்கு 1/6 இடங்களுக்கு அவர்களை நியமனம் செய்கிறார். மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநர் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் சட்டமாகுது. ஆனால் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் போது ஆளுநர் கையொப்ப போடலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மீண்டும் மறுபரிசீலனைக்காக சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பலாம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 213 கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறலைன்னா அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். ஆனால் அந்த அவசர சட்டம் 6 மாதத்துக்குள்ளே மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்படணும். அவசர சட்டத்தை எந்நேரத்திலும் ஆளுநர் திரும்ப பெறலாம். அடுத்தது மாநிலத்தோட ஆண்டு நிதிநிலை அறிக்கை, மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை, மாநில அரசின் தணிக்கைக்குழு அறிக்கைகளை சட்டமன்றத்தில் ஆளுநர் தான் சமர்ப்பிக்கிறார். இந்த மாதிரி சட்டமன்ற அதிகாரங்கள்லாம் இவருக்கு இருக்குது. அடுத்தது நிதி அதிகாரங்கள். மாநிலத்தோட ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயார் செய்ய சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமையை ஆளுநருக்கு தான் அரசியலமைப்பு வழங்கியிருக்கு. தேவைப்பட்டால் துணை வரவு செலவு திட்டத்தையும் அறிமுகம் செய்யலாம்.
ஆளுநரோட முன் அனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். அவரோட அனுமதி இல்லாமல் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. அரசோட எதிர்பாரா செலவினங்களுக்காக ஆளுநர் அவசர நிதியிலேருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். ஏன்னா அவசர நிதி ஆளுநர்கிட்ட தான் இருக்கும். பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதிநிலை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை நிதி ஆணையம் ஒன்று அமைக்கிறார். அதுக்கப்புறம் நீதித்துறை அதிகாரங்கள். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறார். உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளையும் மேற்கொள்கிறார். ஆளுநரின் ஆலோசனை பேரில் தான் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்கிறார். குற்றவாளிகளோட கருணைமன அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கவோ தண்டனை குறைக்கவோ நிறுத்தி வைக்கவோ அவருக்கு அதிகாரம் இருக்குது, மரண தண்டனை பெற்றவரை குற்றவாளியை தவிர. இவரோட விருப்புரிமை அதிகாரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க முடியும். மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறலைன்னா ஆளுநர் எந்த கட்சியோட தலைவரையும் ஆட்சி அமைக்க அழைக்கலாம். சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் போனால் அமைச்சரவையை ஆளுநர் கலைக்க முடியும். அதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அடுத்தது நீதித்துறை அதிகாரங்கள். நீதித்துறை அதிகாரம் பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்தது அவசரகால அதிகாரங்கள். அவசரகால அதிகாரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசு அரசியலமைப்பு விதிகளுக்கு ஏற்ப செயல்படலை அப்படின்னு ஆளுநர் உறுதியாக நம்பினார் அப்படின்னா சட்டப்பிரிவு 356 கீழ் மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யலாம். மாநில அரசு கலைக்கப்பட்டவுடன் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வரும். அதுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பிரதிநிதியாக யார் செயல்படுவார்னா மாநிலத்தோட ஆளுநர் தான் நிர்வாகம் செய்வார். இவரோட சிறப்புரிமைகள். சட்டப்பிரிவு 361 ஆளுநருக்கான சிறப்புரிமைகளை வழங்குகிறது. தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்யணும் அப்படின்னு அவர் எண்ணுவதில் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் ஆளுநருக்கு கிடையாது. ஆளுநரின் பதவிக்காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றம் உத்தரவு பிறக்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, அவர் என்ன வேணாலும் செய்யலாம், அது யாருக்கும் பதில் சொல்லக்கூடாது.